அடுத்ததாக ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12 7 11 வசனங்களை உங்களுக்காக வேகமாய் நான் வாசிக்கிறேன். 12 7 11 வசனங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த வார்த்தைகளை தவறாய் புரிந்து கொள்வார்கள். பிரயோஜனம் அப்படி என்பது நமக்கு தேவைக்காக என்ன செய்தாராம்? கொடுத்தாரு. எப்படி தேவைக்காக? பேய் ஓட்ட வேண்டும், அதற்கு 10,000. அப்புறம் வேற எதனா சுகப்படுத்த வேண்டும், வீட்டிற்கு வந்து ஜெபிக்க வேண்டும், அதற்கு ஒரு கட்டணம். அல்லேலூயா. இதெல்லாம் கனம் பண்றது தப்பு நான் சொல்லல. ஆனா நீ பண்ண பத்தியா, அதான் தப்பு. மக்கள் உனக்காக கொடுப்பதிலே ஏற்றுக்கொள்ள தவறில்லை. ஆனால் நீ சொன்ன பத்தியா, பிரசங்கம் வேண்டுமா, எத்தனை காணிக்கை கொடுத்தால்தான் உங்கள் சபைக்கு வருவேன், சுவிசேஷம் நடத்துவதற்கு அப்பதான் வருவேன், இந்த ஆவியை துரத்த வேண்டுமானால் எனக்கு இதை செய்வேன். நீ என்ன மந்திரவாதியா, தேவ ஆவியை பெற்ற பிள்ளையா? மந்திரவாதி தான் அப்படியே காசு கொடுத்து மக்கள்கிட்ட என்ன பண்ணுவான், வாங்கிட்டு இருப்பான். நீ தேவ ஆவியை எப்படி பெற்றுக்கொண்ட? இலவசமாய் பெற்றுக்கொண்ட. அவரை துதிச்ச போது உனக்குள்ள அவர் அப்படி கிருபையினாலே உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை என்ன பண்ணக்கூடாது? நீங்க உங்க சுய லாபத்திற்காக இல்லையா, பெருமையை காட்டுறதுக்காக என்ன செய்யக்கூடாது? அதை வெளிப்படுத்த கூடாது. பிரயோஜனம் என்பது என்ன சொல்லுது தெரியுமா? சபைகள் பிள்ளைகள் சோர்ந்து போய் வருவாங்க, பலகீனமா இருப்பாங்க, பிசாசினாலே கட்டப்பட்டிருப்பாங்க, இல்ல எத்தனை பேர் இருப்பாங்க. என்னைக்கு ஆண்டவரை தேடி அவங்க வராங்களோ, நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆவியினால என்ன செய்யணும்? நாம விடுதலையோ சமாதானத்திற்கான வழிகளை ஏற்படுத்துவதற்கு தான் பிரயோஜனம். அப்படின்னா இது என்னது? ஒருத்தருக்கான கிரிகளுக்கான அது அல்ல, பொதுவானது, மக்களுக்கானது, மக்களை பலப்படுத்துவதற்கான சக்தியாக இது பார்க்கப்படுகிறது. நீ இன்னைக்கு நிறைய சோர்ந்து போய் வருவல்ல, காண்டு சொல்வார், மகளே இன்னைக்கு நீ என்ன பண்ணுவ? தேற்றப்படுவாய். சொல்லுவோம், என்ன ஆகுது? உனக்கு தேர்தல் வருது இல்ல, இது எனக்கானது அல்ல, நம்ம அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியம். சொந்த லாபத்திற்காக இது என்ன கொடுக்கப்படுவதல்ல, மக்களை தேற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் கொடுக்கப்படுகிறது என்பது நீ முதல்ல என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்றாரு, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே வேறே என்னது அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியவும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதிலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியினாலும் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒற்றுமையா என்ன செய்யணும்? இருந்து தேவ பிள்ளைகளை என்ன செய்யணும்? பலப்படுத்துவோம், சபைகளை பலப்படுத்துவோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? விடுவித்து பலப்படுத்துவோம் தான் இது சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க சபைக்கு வரல, அதனால உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம்? நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஜபத்துக்கும் இருக்கு எதனா சம்பந்தம் இருக்கா? உன்னை பாக்குறாங்க, உன் மூலியமா உனக்கு இந்த வல்லமை இருக்குன்னு உணர்றாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணு சொன்னா என்ன செய்ய? ஜெபம் பண்ணு, பரவாயில்ல. ஒரு சபைக்கு வந்தாதான் ஜெபிக்கணும் அவசியம் இல்ல. உடத்துல வல்லமை இருக்கிறது என்றுதான் உங்ககிட்ட அதை கேட்கறாங்க போது என்ன செய்ய? நீ அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எந்த ஒரு டாக்டரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறான். சரியா? நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அங்க ஸ்பெஷலிஸ்டே இல்ல, அவர் என்ன செய்வார்? இப்போ யாருக்கிட்ட அனுப்புவாரு? அவங்க ஃப்ரெண்டு முதல் சாய்ஸ், கரெக்ட். அடுத்தது ஃப்ரெண்ட் அவைலபிளா இல்ல, அடுத்து யார் தேர்ந்தெடுப்பாங்க? அந்த உயிரை காப்பாத்தணும்னா எந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுடைய ஐக்கியத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க? அவங்கள அழைப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்ததா? வாங்குறதுல நீ கொஞ்சத்துக்கு நான் கொஞ்சம் எடுத்துக்கணும் அடிச்சுக்குவானே தவிர, ஆனா என்ன செய்யணும்? அந்த இடத்துல நீங்க பணம் கொடுக்க ரெடினா கொண்டு வருவான். அல்லேலூயா. அவனுக்கு அவ்வளவு ஒத்துமை இருக்கும் போது எல்லா மக்களும் சீர்பொருந்தி எங்க போனோம்? பரணம் போகணும் தானே. ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணாரு, தேவ ஆவியை உங்கள்கிட்ட கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன அப்போ இந்த வேறுபாடுகள் ஏன் எங்க வருகிறது? ஒரு ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்கிற என்ன பண்ணணும்? வலிமையான விசுவாசம் அவங்கள்ட்ட இருக்கணுமே தவிர, நான் தான் செயல்படும், நீ தான் செயல்படும் எண்ணங்கள் யாருக்குள்ள வரக்கூடாது. தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்குள்ள வரவே கூடாது. அவர்களுக்கு தேவை இருக்குமானால் நீங்க அவர்களுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா சுபம் பண்ணணும். ஏன்னா ஆவியானவர் தான் அதை செய்யறாரு, நீ ஒண்ணும் செய்யல. அல்லேலூயா. அவருடைய கிரியினாலதான் உன்னிலிருந்து என்ன செய்யறாரு? அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க எப்ப இந்த மாதிரி மாறுறீங்களோ, சுயநலமா இருக்கிறீங்க, உங்களுக்காக பயன்படுத்துற ஆவியார் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவாரு? விலகிடுவார் என்பதை எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த காரியங்களை தேவனுடைய பலன், அவர் மக்களுக்கான எவ்வளவு பிரயோஜனத்திற்கு இதை கொடுத்தார் என்பதை என்ன செய்ய முடியுது? உங்களால உணர முடிகிறது. அடுத்ததாக இந்த அபிஷேகம் அடுத்தது என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியரின் புஸ்தகம்
5வது அதிகாரம் கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். கலாத்தியர் 5:22-23 இப்படியா சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வெளிப்படும்? இங்க சொல்லப்படுகிற அத்தனை கனிகளும் வெளிப்படணும். அப்படி வெளிப்படலாம் நீ வீக்கா இருக்கிற, சரியா தேவனோடு தொடர்பில் இல்ல, தேவ ஆவியில் என்ன செய்யல, நீ முழுமையா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். ஜெபிக்கும் போது கட்டுப்பாடா இருக்கிற, ஜெபம் நிறுத்தின பிறகு வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்க தற்காலிகமான ஆவியில செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்படின்னா எனக்கு ஜெபிக்கும் போது மட்டும்தான் பிரசன்னம் வருது, அது கரெக்டான அந்த உணர்வு வருது. அப்புறமே வரலன்னா நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறதுலயோ தேவ ஆவியுடைய தொடர்புலையோ நன்மையான காரியத்திலே நீங்க செய்யலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க சரியா இருந்தால் இந்த ஆவியின் கனிகளுக்காக போராட வேண்டாம், இது தானா வரும். சமாதானம், அன்புல நீ தேட வேணாம். ஆவியானவருக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒழுங்கா வாழ்ந்தாலே போதும், தானாவே வாழ்க்கையில் என்ன வரும்? இதெல்லாம் வரும். இது அறியாதனால தேவ ஆவியே பெறலன்னா கனிகள் எப்படி வேலை செய்யும்? யோசிச்சு பாருங்க. தேவ ஆவியானவரை நீங்கள் பெறாதவரை தேவனுடைய கனியை உங்களால என்ன செய்ய முடியாது, உணர கூட முடியாது. நிறைய பேர் ஞானசனம் எடுத்தோம் நிறுத்திட, ஆனா நடிக்க தான் முடியும். உங்களால இந்த கனிகள் என்ன செய்யாது உங்க வாழ்க்கையில பூரணமா வரவே வராது. தேவ அபிஷேகத்தை நீங்க உனக்குள்ள வரும்போதுதான், அவர் உங்களுக்குள் நிலையாய் தங்குகிற பொழுதுதான் என்ன வெளிப்படும்? கனிகள் வெளிப்படும் என்பதையும் வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுது, அறிவுறுத்துகிறது. அப்ப பரிசுத்த ஆவியை நமக்கு என்னவும் கொடுப்பாரு, உலகத்திலே பயன்படுகிற கனிகளையும், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற, உன்னை மதிக்கக்கூடிய கனிகளை என்ன செய்வாராம், குணாதிசயங்களையும் அவர் வெளிப்படுவார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது யோவானின் புத்தகம், யோவான் 14 முதலில், அப்புறம் 16, 26, 27. அப்போ 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேவ ஆவியானவர் உங்களுக்கு யாரை கொடுப்பாரு? எதனால கொடுக்கப்பட்டாரு? தேற்றுவதற்கு. நிறைய பிள்ளைங்க என்ன செய்றீங்க, என்ன விசாரிக்க எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா இல்ல, எங்க அண்ணன் இல்ல, எங்க தம்பி இல்ல, எங்க தங்கச்சி இல்ல, எங்க சித்தப்பா இல்ல, எங்க பெரியப்பா இல்ல, அப்புறம் என்ன செய்யறது, என் மனைவி இல்ல, என் கணவர் இல்லை சொல்றேன்னா நீ மாம்சாவில் இருக்கிறன்னு அர்த்தம். மாம்சத்திலே உனக்கு தேர்தல் வர்றதுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஆனா தேவ ஆவியில் இருக்கிறவர்களுக்கு யார் தேற்றுவா? இவங்க எல்லாரும் கைவிட்டாலும் ஆவியானவர் என்ன செய்வார், தேற்றுவார் என்பதை மறந்துடக்கூடாது. நீ மறுபடியும் போய் எதற்காக கேட்க கூடாது? அப்ப எந்த அன்பு உன்னை உதாசனப்படுத்துதோ அங்க போய் கீழ்த்தரமான அதை ஏங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏனென்றால் உங்களை அவர்கள் நிராகரித்தார்கள். ஆனா உங்களை எப்போ நிராகரிக்காதவர் யாரு? என் ஆண்டவர். அந்த ஆவியானவர் உங்களை என்ன செய்வார், எப்போவா சொல்லுவார், மகளே மகனே உன் கூட நான் இருக்கிற, பயப்படாது. உன்னை யூஸ்லெஸ் சொல்றாங்களா, கவலைப்படாது, நான் உன்னை பயன்படுத்துவேன். உனக்கு முடியலன்றியா, நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆண்டு உனக்குள்ள என்ன செய்வார், எப்போவா உன்னை தேற்றுவான். அதான் தேற்றரவாளன். நீ மறுபடியும் ஏங்கி கொண்டு இருக்கிறாயனால் நீ மாம்ச ஆழ்வில் இருக்கிறதுனாலதான் இந்த சொந்த பந்தம் கிடைக்குமா, இவன் கிடைப்பானா, இந்த நண்பர்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரானால் இந்த தேற்றரவாளன் என்ன செய்வார், உன்னை தேற்றி உன்னை அழகுபடுத்துவார். நண்பனை போல உன்ட்ட பேசுவாரு. ஏய் மாறி வச்சுக்கிய, ஏன் என்ன பண்ணுமா, என்ன செய்யும், நீ என்ன திட்டுற, ஐயோ கோச்சிக்காத, நான் சும்மா சொன்னேன் அப்படி உடனே மாத்திக்கும். உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் செய்யும். உனக்கு எதிரானதை என்ன செய்யாது, பேசவே பேசாது. அதுதான் அப்பதான் நான் நல்லா ஆராய்ந்து அது பிராக்டிஸாவே பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சது, உன்னை எப்பவும் நோகடிக்காம என்ன பண்ணா, நீ தப்பே செஞ்ச ஆமாமா தப்பு கிடையாது, ஆமா அப்படின்னு உனக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும், அது நடக்கும். இது ரொம்ப ஆபத்தானது என்பதை உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆனா தேவ ஆவியானவர் அப்படி கிடையாது. உன் தப்பையும் உணர்த்தி சரி செய்ய, நீ தானே தப்பு பண்ண, நீ போய் பேசுன்னு உன்னை உணர்த்துவோம் செய்வாரு. அதே போல உன்னை நிராகரித்தவர்கள் மத்தியில நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி என்ன செய்வாரு, உன்னை அதே மத்தியில உன்னை தேர்ச்சி பயன்படுத்து. நீ சொல்ல நீ நொந்து நூலாகி என்ன பண்ணிடுவ, ஒன்றில்லாம ஆயிடுவன் அவர்கள் நினைப்பார்கள், என் அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால், நீ இல்லை என்றால் நீ அவ்வளவுதான் குப்பன் நினைக்கிறவர்கள் மத்தியிலே அவர் உன்னை தேர்ச்சி உன்னை வாழ வைக்கிற போது நினைப்பார்கள், யாருடைய அன்பு அவருக்கு இருக்கிறது, தேவ அன்பு இருக்கிறது என்பதை உணர்வார்கள். ஹல்லேலூயா. அதே அன்பு உன்னை திரும்ப தேடி வர செய்கிறவரே இந்த தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் சரியா இல்லாதனாலதான் என்ன பண்ற, நீ எங்க ஆறுதல் கிடைக்குமா, தேர்தல் கிடைக்குமோன்னு அலைந்து திரிஞ்சிட்டு இருக்கிற. தேவ ஆவியானவர் நீ சரியா உனக்குள்ள கிரியை செய்தாரனால் தேர்தலை உலகத்துல நீ தேட வேண்டாம். அவரே உனக்கான என்ன செய்வார், வழிய அவர் திறப்பார். அடுத்தது அவர் சொல்லுகிற 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் இங்க மட்டும் தான் போதிப்பேன். ஆனா இந்த ஆவியார் என்ன பண்ணுவாரு, நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்பதை உன் வாழ்க்கையில நீ போகிற இடத்துல எல்லாவற்றையும் என்ன பண்ணார், உனக்கு அவர் போதிப்பார். எனக்கு ஆலோசனை சொல்ல அட்வைஸ் சொல்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவ ஆவியார் உனக்குள்ள இருக்கிறார். நீ சரியா ஜெபம் பண்ணிட்டு போ, என்ன செய்யணும் என்கிற ஆலோசனைய அவர் உனக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல,
படிச்சுட்டு போன மறந்துடுது, வேலைக்கு போகும்போது என்ன செய்யணும் மறந்துடுச்சு. ஒன்னும் பயப்படாத, நீ ஜெபம் பண்ணிட்டு போ. கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராம்? என்ன கொடுப்பாராம்? நினைவாற்றலை கொடுப்பார். ஏன்னா அவர் நினை போட்டுகிற ஆவியானவர். நீ பயப்படாத, என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன பண்ண ஜெயிப்ப என்கிற நினைவுகளை என்ன செய்வார் உனக்கு? ஒரு நாள் முடிந்தவரை முயற்சி பண்ணிட்டு போ. மீதி யார் பார்த்துக்குவான்? ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உனக்கான நினைவாற்றலை என்ன செய்வாரு? நீ என்ன பண்ணணும் நினைவுகளை தேவனே உனக்கு கொடுப்பாருயா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்கேயும் ரிமைண்டர் போட வேணாம். நீ ஆண்டவர் ஒழுங்காயிரு, அவரே ரிமைண்டர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாக அவர் இருக்கிறார். அப்புறம் அவர் சொல்றாரு 2 கொரிந்தியரிலே அவர் சொல்லுகிற காரியம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 13:14 இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒருமனப்படுத்துவாரே தவிர பிரிச்சு வைக்க மாட்டார். பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? உங்களை ஐக்கியப்படுத்துவார். பிரிந்து கிடக்கிற உங்களை ரியலைஸ் பண்ணி, உன் தப்ப வாண்ட பேசுவாரு, அவங்க தப்ப அவங்ககிட்ட பேசுவாரு, அதை சரி பண்ணி உங்களை என்ன பண்ணுவாரு? ஐக்கியத்துலதான் வச்சிருப்பாரு தவிர உங்களை என்ன செய்ய மாட்டாரு? பிரிந்து போக வைக்கிற எண்ணம் உடையவர் ஆவி இல்ல. அவர் ஒன்னும் அசுத்த ஆவி கிடையாது உன்னை பிரிச்சு வைக்கிறதுக்கு. அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிறவர் எந்த ஒரு கிரி என்ன செய்ய முடியாது, ராஜ்யம் இன்னும் நிக்காது. ஆவிகளே, பொல்லாதவர்களே, அக்கிரமக்காரர்களே என்ன செய்யறாங்க? ஒத்துமையா தான் இருக்காங்க. எதுக்கு ஒத்துமையா இருக்கிறாங்க நினைக்கிறேன்? அப்பதான் அக்கிரமத்தை அநியாயத்தை அதிகமா செய்ய முடியும். தனியா செய்ய தெரிஞ்சிடும், நம்மள எல்லாம் ஆக்கிடுவாங்க. கும்பலா இருந்தாலும் அக்கிரமத்தை செய்ய முடியாது, தைரியமா செய்ய முடியும்னு அக்கிரமக்காரர்களே, அசுத்த ஆவி உடையவர்களே ஐக்கியப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி சபைகளை பிரித்து பார்ப்பார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிள்ளைகளை பிரித்து பார்க்க முடியும்? அவர் ஒவ்வொருவரையும் என்ன செய்யறாரு? தவறுகளை களைந்து அவர்கள் என்ன செய்யணும்? ஒரு மனதிலே ஐக்கியப்பட்டு தன் சித்தத்தை என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் அவர் உதவி செய்கிறார். ஆனா சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன் பிரிந்து கிடக்கிறது தெரியுமா? ஏன் தேவ பிள்ளைகள் பிரிவினை வருது தெரியுமா? பரிசுத்த ஆவி இல்லாதனாலதான். சபைகளிலே சரியான பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவாரானால், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் நிலை கொண்டு இருப்பாரானால், நிச்சயம் நீங்க என்னதான் பண்ணுவீங்க? யார் கூட ஐக்கியப்படுவீங்க? தேவ ஆவியிலே, தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளோடு ஐக்கியத்தில் இருக்கணும்னு நினைப்பீர்கள் தவிர அவங்களை விட்டு என்ன செய்ய மாட்டீங்க? விலகி போக நினைக்க மாட்டீர்கள். அப்படி நினைக்கிறீர்கள் ஆனால் மாம்ச ஆவியிலே நீங்கள் செயல்படுகிறீர்கள். இல்லை என்றால் அசுத்த ஆவிகளோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். பொல்லாதரோடு ஐக்கியப்பட விரும்புகிறது அப்படின்னா நீங்கள் அசுத்த ஆவியோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிற போது, சபைகளில் இருக்கிற போது, சபைகளை, சபை மக்களை என்ன செய்யும்? ஐக்கியப்படுத்துமே தவிர உங்களை என்ன செய்யாது? பிரிவினையை அது ஒன்றாக்காது என்பதையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுவதனுடைய இன்னொரு காரியமும் உங்களை ஒற்றுமைப்படுத்ததான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்தது யோவானின் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர்னா வெறும் இதை மட்டும் செய்கிறவர் அல்ல, இன்னொன்றையும் அவர் செய்யக்கூடியவர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாவத்தை குறித்தும் அப்படின்னா நீ நல்ல வழியில போறியா கெட்ட வழியில போறியா என்பது அவர் என்ன செய்வார்? உனக்கு உணர்த்துவார். அப்புறம் நீதியை குறித்தும் அப்படின்னது நீ நல்லது செய்யணும், நல்ல வழியில தான் நீ போகணும் என்பதை என்ன செய்வார்? அவர் உனக்கு திசையை காட்டிக்கொண்டே இருப்பார். நியாய தீர்ப்பை குறித்தும் அப்படி என்ன அர்த்தம்? நீ தப்பு செய்யும் போது உனக்கு என்ன இருக்கிறது? நியாய தீர்ப்பு இருக்கிறது. பரலோகம் போகணுமா நரகம் போகணுமா, நான் நியாயம் தீர்ப்பேன் என்கிற பயத்தை என்ன செய்வார்? உனக்கு அவர் ஏற்படுத்துவார். அடுத்து சொல்றாரு, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னது உலக கிரியிலே போனீங்கன்னா உலகம் உன்னை காப்பாத்தாது, உலக மனிதர்கள் காப்பாற்ற முடியாது, நீ நம்புகிற காசு பணம் என்ன செய்யாது? உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. இங்கே வாழ்ந்துட்டு இங்கே செத்து மரணம் எங்க போனா நரகத்துக்கு தான் போவேன், பரலோகம் போக முடியாது, தேவனோடு வாழ முடியாது என்று உலகத்துக்கு ஓடுகிறவர்களை குறித்து என்ன செய்வாரு? உங்களுக்கு என்ன செய்வாரா? உணர்வை கொடுப்பார். உணர்வு உனக்கு வந்துதா? உனக்கு வந்துதான் எனக்கு வந்தது. நான் எப்பொழுது உலக வேலைக்கெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற ஆவியான காதுல வந்து என்ன செய்வாரு? சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உன்னை என்ன வேலைக்காக நான் அழைப்பேன், நீ எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற. காதுல வந்து சொன்னா எப்படி இருக்கும்? உனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஏன்னா ஊழியம் செய்கிற போது தாங்கி பிடிக்க ஒருவனும் வரவில்லை. வேலை வெட்டிக்கு போல ஊழியம் செஞ்சு என்ன பண்ணலாம்? அப்படியே என்னதான் செய்தான்? கிண்டல் கழிதான். யார் செய்தது? உலக மக்கள் அல்ல, போதகர்களை செய்தார்கள். அல்லேலூயா. சரி, அவங்க குடும்பம் என்ன செய்யுது? இகழ்கிறது. என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல போது அப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த ஜனங்களுக்கு, இந்த குடும்பங்களுக்கு, இவர்களுக்கு என்ன பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போய் அதனை செய்யும் போது யார் விடல? என்ன ஆண்டவர் விடல. நீ யாவது பேசுறது சமாளிச்சிடலாம். நீ செஞ்சுக்கிட்டே இருக்க உள்ளுக்குள்ள வந்து நீ இது பண்ணலாமா, நீ யாருக்கு என்னுடைய சத்தியத்தை சொல்ல ஒவ்வொரு வாட்டி பேசிக்கிட்டே இருக்கும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? யோசிப்பாரு. யாருக்கு செவி கொடுப்ப? அப்பொழுதுதான். அதனாலதான் வேலை என்ன பண்ண?
என்னை யாரும் இது வரைக்கும் வேலையை விட்டு போன்னு சொன்னது கிடையாது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அங்கீகாரம் கொடுத்தார். ஒவ்வொரு இடத்திலுமே என்னை வேலை ஸ்தலத்துல என்ன செய்தார்? உயர்த்தி வைத்தார். போன கொஞ்ச நாள்லே எனக்கான அடையாளங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் அதை எல்லாம் நானே தான் உதறி விட்டு வந்த காரணம், என் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ என்ன வேலை செய்ய வந்தவன், நீ என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிற என்று சொல்லி என்னோடு பேசுகிற போது அவரோடு என்னால நினைச்ச முடியல, அதுக்கு மேல போராட முடியல. போகடா, நீங்க இனிமேல் குடும்பம் எகழ்ந்தாலும் சரி, ஜனம் எகழ்ந்தாலும் சரி, யார் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக நினைச்சேன், கடைசி வரை நிற்பேன் என்று முடிவெடுத்தேன். அன்னிலிருந்து எந்த சூழ்நிலை என்ன செய்யறேன்? இந்த சத்தியத்தை விடவே இல்லை. நீங்க எவ்வளவு கிண்டல் கேலி பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும் இந்த சத்தியத்தை நான் செய்யல, விடவே இல்லை. ஏன் தெரியுமா எனக்கு கண்ணீர் வருகிறது? இந்த உலக மக்களுக்காக, காசு பணத்துக்காக, அறிந்து போகிறதுக்காக அறிந்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய வல்லவனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய அன்பனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அது தெரியாதனாலதான் கேவலம் காசு பணத்துக்காக தேவனை நிந்திக்கிற கூட்டமாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ள வந்தால், தேவ ஆவியானவர் வந்தால் ஒருவனை மீட்டெடுக்கவும், அவனை சீர்படுத்தவும், அவனை பலப்படுத்தவும் உன்னை அழைத்திருக்கிற அற்பமான கிரியைகளுக்காக வாழ்வதை உன்னை போல இருக்கிறத விட என் தேவனுக்காக என்ன செய்யலாம்? வாழ்ந்து விட்டு பிறர் நல்லா இருந்து நானும் நல்லா இருந்து பரலோகம் போவதையே நானும் விரும்புகிறேன், தேவனும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். அதனாலதான் நீ என்ன பண்ணாலும் சரி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, நான் தகுதியற்றவனா இருந்தாலும் சரி, அப்படி வார்த்தை செய்வேன், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதிலே முடிவெடுத்தேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவருக்காவது தேவனுடைய உணர்வு இருக்கிறதா? தேவ சித்தத்தை நாம் செய்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், அநேகரை சீர்படுத்துவதற்கு தான் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் என்கிற உணர்வு உனக்குள்ள வருமானால் நீ உண்மையான கிறிஸ்துவ நிலையில் இருக்கிற. தேவனுடைய பாரம் உனக்குள்ள இருக்கிறது, தேவ ஆவியானவர் உனக்குள்ள என்ன செய்யற? முழுமைப்பட்டிருக்கிறார் என்பதை அது உணரும். ஆனா உனக்கு எந்த ஃபீலுமே வரல. உலகத்தில் நடக்கிறதை பார்த்து கூட அழிந்து போகிற மக்களை பார்த்து உனக்கு ஃபீலே வரல. நாம ஜாலியா இருக்கணும் என்ற எண்ணம் தான் வருது. நான் நீ மாம்ச ஆவியில் இருக்கிற, இல்லைன்னா பொல்லாத உலக ஆவியில இருக்கிற உணர்த்துதல் வந்தால் கூட நீ என்ன செய்ய மாட்டேன்? உணரவே மாட்டேன். எவன் செத்தா எனக்கு என்ன? நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா கார் பங்களா வாங்கணும், நான் சொகுசா இருக்கணும், நான் உலகத்துல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்யணும், எதையும் விட்டு விலகணும் எனக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்லை என்கிற உணர்வு வரும். உலகத்தை நேசிக்கிற பிள்ளையே, தேவாவி உனக்குள் இருந்தால் எந்த உணர்வு வரும்? எனக்குள் வந்து அந்த ஃபீல் யாருக்கும் வரும்? உனக்கும் வரும். அல்லேலூயா. அந்த உணர்வை தேவன் என்ன செய்வார்? ஒவ்வொருவருக்கும் கொடுக்க என்ன செய்யறாரு? வல்லமையுள்ள தெய்வம் என்பதை, ஏன்னா அவர் கண்டித்து உணர்த்தி நல்வழிப்படுத்துகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 தெசலோனிக்கேயர் காரியங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுது தேவனை சோத்தரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இங்க சொல்ற பரிசுத்த ஆவியினால என்ன வருமா? சத்தியம், விசுவாசம், ரட்சிப்பு உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அதுக்குதான் உனக்கு எனக்கும் நாம யாருக்கு கடன் பட்டிருக்கிறோம்? தேவனுக்கு கடன் பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த சத்தியம் போய் சேர்வதற்கும், சீர் பொருந்துவதற்கும், அவங்களை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்கிறது? கடமை இருக்கிறது. அந்த கடமையை பெற்றுக்கொண்ட யாவருக்குள்ளேயும் அது இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல உணர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை உணர்வீர்களானால் எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க? இனிமேல் இருக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயுவின் புஸ்தகம் என்ன செய்கிறது? 3வது அதிகாரம். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? மத்தேயு 3:11 அவர் சொல்லுகிற காரியம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப ஞானஸ்நானம் என்பது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்னது? ஜலத்தினால. அது எல்லாரும் ஈஸியா, அதுக்கே இங்க தடை இல்லையா? ஆனா ஆவியானால பெறுவதை எவனாலையும் தடுக்கவே முடியாது. எந்த சட்டத்தாலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் எங்க இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். தேவ ஆவியானவர் அவன் என்ன செய்வாரு? பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அவன் எங்கும் போய் தேவனுக்காக என்ன செய்வான்? வல்லமையா செயல்படுவான். உங்க சட்டத்தால என்ன செய்ய முடியும்? மிஞ்சி உனக்கு ஜலத்தின் கிரிகளை தான் தடுக்க முடியும். ஆனா தேவன் கொடுக்கிற ஞானஸ்நானத்தை எவனாலையும் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் நீ நினைச்சிட்டு இருக்கிற வெறும் ஜலத்தில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறியா? அது வெறும் உலகத்திற்கு காட்டப்படுகிற ஒரு சான்று மட்டும்தானே தவிர அது மனித குலத்தை நிச்சயப்படுத்தல, நடத்த போறது கிடையாது.
எதுதான்? பரிசுத்த ஆவியினாலே பெறப்படுகிற ஞானசானம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஞானசானம் என்னன்னே தெரியாம நீங்க பரிசுத்த ஆவியில ஏதோ வரோம், அது வேணா வச்சுக்கலாம், வேணா போறாங்க போயின்னு இருக்கிற. எப்படி ஜலத்தினால ஞானசானம் எடுப்பது கட்டாயமோ அதே போல பரிசுத்த ஆவியினாலும் நீங்க என்ன செய்யணும்? ஞானசானம் பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திற்கான முக்கியமான அடிப்படை என்னது? இந்த பரிசுத்த. நீ ஜலத்தினால எடுக்காம ஒருவேளை போயிட்டா கூட தேவ ஆவியினால் என்ன செய்யணும்? நீ நிறையப்பட வேண்டும். இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சிலுவையில் இருக்கிற பாவியை நீங்க கவனித்து பாருங்க. அவன் ஞானசானம் எடுத்தான்னு நமக்கு தெரியாது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இருத்தானே இல்லையோ, ஆனா அவன் மனம் திரும்பினவனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பா தேவாவியை பெற்றவனா இல்லையா? தேவாவியை பெற்றவனால் என்பதனாலதான் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏன்னா இன்னொருத்தவங்க அட்ராக்ஷனே வரலைய. ஏன்னா அவன் அசுத்த ஆவியிலே மாம்சத்திலே இருந்து சிந்தித்தான். அவனோ தேவனுடைய கிரிகளை யோசித்தான். அதனாலதான் அவன் யாரோடு எடுக்கப்படுகிறான்? தேவனோடு இருக்கப்பட்டான். அல்லேலூயா. அதனாலதான் தேவ ஆவி அவனுக்குள்ளே என்ன இருந்ததுனாலதான் என்னோடு கூட நீ இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவ ஞானஸ்நானம் தேவ ஆவியினாலே பெறுகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கணும். ஏன்னா இந்த ஆவியினாலே நீங்கள் பெற்றுவிட்டால் யாரும் உன்னை தடுக்கவே முடியாது. எந்த சக்தியும் நீ பயன்படுறத தடுக்கவே முடியாது. தேவ ஆவியானவர் உன்னை என்ன செய்வார்? பலமா கொண்டு போய். எவனுடைய அங்கீகாரம் உனக்கு தேவையில்லை. தேவ ஆவியானவனை அங்கீகரித்து விட்டால் எந்த இடத்துல என்ன செய்வார்? உன்னை பலமாய் பயன்படுத்துவார். தான் அங்கீகாரம் வரும். அதுக்கு பிறகு அல்லேலூயா அவன் என்ன கொடுக்கிறது? நீ பயன்பட உனக்கான அங்கீகாரம் தானாய் வரும். தானா தேடி வந்து உனக்கு என்ன பட்டம் கொடுப்பான்? என்ன பட்டம் கொடுப்பான்? டாக்டர் பட்டம் கொடுப்பான். தானா கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. உன் பேரை அவர் பெருமைப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அதனால கிறிஸ்தவ பிள்ளைங்க முதல்ல அடுத்தது என்ன ஞானஸ்நானம் பெற்றுங்க. ஆமா, அது பெற்றணும். அது பெறல பரலோகம் கண்டிப்பா நீ போகவே முடியாது. ஏன்னா அதுதான் உலகத்திலே ஒண்ணு என்ன செய்ய போகுது? பரிசுத்தமாவே வாழ வைக்க போகுது. அதுதான் இவ்வளவும் உனக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவி ஏன் வேணும்னு. இது இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கே போற நிலையான தன்மை உங்களுக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. அதனால அபிஷேகத்தை பற்றி பேசாதவர்கள், அதை விரும்பாதவர்கள் இன்றிலிருந்து என்ன செய்யுங்கள்? இன்னும் அதிகமாய் வாய்ந்தித்து அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். ரோமர் பாருங்க, ரோமரின் புத்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26 இப்படியா சொல்லப்படுகிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் இன்னொரு எழுப்பை நமக்கு செய்யறாரு. நமக்கு பலவீனம் வரும்போது அவரே என்ன செய்வாரா? அந்த வேலைகளை என்ன செய்வாராம். இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்ப முடியல, சோறு எனக்கு ஆர்டர் பண்ண முடியல, என்ன சொல்லுது? என்னமோ சொல்லுவீங்களே, என்ன வாய்ஸா? வாய்ஸ்ல என்ன செய்வீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? ஸ்டைல் எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல, படி அப்படின்னுவாங்க சில பேர். எலிசாவா? எலிசாவோ எலி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சொன்னவன என்ன பண்ணா? ஆபீஸ்க்கு ஒரு மெசேஜ் போட்டுரு, நீங்க லீவுன்னு. அப்படியா? அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க? சுக்கில ஒரு ஆர்டர் போட்டுரு அப்படின்னு என்ன செய்வாங்க? போடுறதா? ஏன்? டயர்டா இருக்க முடியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் பலவீனங்களை அறிந்தவர் அவர். ஏன் தெரியுமா? அவர் உனக்குள்ள இருக்கிற. சோ அதனால உனக்கு என்ன பெயின் இருக்கு, எவ்வளவு வலி இருக்குதுன்னு அவரால உணர முடியும். அவர் சொல்லுகிறார், உன் பலவீனங்களிலே அவர் உதவி செய்வான். கர்த்தர் செய்வார். உன் பலகீனத்துல பலனா வருவார். உனக்கு எப்பெல்லாம் பலகீனம் இருக்கிறதோ அப்ப அவர் என்ன செய்வார்? தன் பலத்தை உனக்கு கொடுத்து உன்னை தாங்கி பிடிக்கிற ஆற்றலை கொடுப்பாரு. ஒரு நாள் கைவிட மாட்டார். நீ அவர்கிட்ட போய் குழம்பிட்டே இருக்காத. உன் பலகீனத்துல யார் இருப்பா? உன் கூட தான் அவர் இருப்பார் என்பதை மறந்துடாத. யார் உன் பலகீனத்திலே உதவி செய்யாவிட்டாலும் இந்த தேவ ஆவியானவர் உனக்கு என்ன செய்வாரா? நிறைய பேர் எனக்கு பலகீனமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என் வழிகளை யாராலும் சொல்ல முடியல, எனக்கு உதவி செய்ய யாரா வராமல் அழுது கொண்டு இருக்கிற ஆண்டு சொல்றாரு, இல்ல தேவ ஆவியானவர் உனக்குள் நிலையா வச்சுக்கோ. அவர் உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்கடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று பார்த்தால், பாருங்க, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுல நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, எந்த விஷயத்துக்கு எப்படி வேண்டுதல் ஜெபிக்கணும்னா உங்களுக்கு தெரியும். எது வேணுமா? வேண்டுதல் என்பது வேற, ஜெபிக்கிறது என்பது. வேண்டுவதுன்னா உனக்கு தேவைக்கிறத நீ அதை செய்யற இல்லையா? நீ சாதாரணமா அதான் சொல்ற, நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் செய்யணும். அதனால நான் போறேன், எங்கள் வீட்டுக்கு என்ன வேணும்? மின்சார கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்றேன். நீ போயிட்டு, ஐயா எங்களுக்கு இதை கொடுங்க ஐயா. ஏமா கத்திக்கிட்டே இருக்கிற? போமா ஒரு பேப்பர் எடு, அதுல மனுவா என்ன செய்ய? அங்க வெளியே ஒருத்தன் உட்காந்து இருப்பான், அங்க போய் என்ன பண்ணா அவன் சொல்லுவான் போ அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? எப்படி எழுதணுமோ எழுதி தருவாங்கல்ல. அப்படி இல்லைன்னா நீங்களே போய் வாங்கிக்கிடுவீங்களா? முடியாதுல்ல.
அதான் வேண்டுதல். வேண்டுதலை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ளணும். இல்லன்னா உங்க ஜபத்துல என்ன வரும்? குறை வரும். உங்களால அது பெருசா என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற முடியாது. உங்களுக்கான தேவைகளை உங்களால பொத்தமுதவா ஜபம் பண்ணீங்கன்னா அதற்கான பதில் உங்களுக்கு வராது. வேண்டுதல் ஜபம் என்பது வேற, வேண்டுதல் என்பது வேற. வேண்டும் பொழுது உனக்கு என்ன தேவைக்காக தானே அந்த கோரிக்கை வைப்ப இல்லையா, அதை சரியாக தேவனிடத்தில் கொண்டு போகணும். ஆனா எனக்கு படிப்பறிவு இல்லை, எழுத தெரியல, எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, இப்ப நான் எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. உனக்கு அறியாமல் இருக்கும் போது தெரியாம ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, உனக்கு சொல்லி தருவாரு. மாத்திரம் இல்ல, நீ சொல்லவே வேணாம், நீ அமைதியா ஜெபம் பண்ணு, உனக்காக நான் வேண்டுதல் பண்ணுவேன். அதெல்லாம் எப்படின்னு கேக்குறியா, டிரான்ஸ்லேஷன் மாதிரி. நான் என்ன செய்வேன், இப்போ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், நீ சொல்லுப்பானே, ஏப்பா நான் ஒரு வார்த்தை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவரே என்ன செய்வாரு, உனக்கான டிரான்ஸ்லேஷன், அவரே உனக்காக பரிந்து பேசுவார். கவலைப்படாத. உனக்கு வேண்டுதல் சொல்ல தெரியலன்னா யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவரே எனக்காக என்ன செய்யுங்க, நீங்க பேசுங்க, ஏன்னா எனக்கு தெரியல சொல்லி நீ ஜெபம் பண்ணிட்டு கரெக்டா அமைதியா உட்காரு. அவர் உனக்குள்ள இருந்து என்ன செய்வார், ஆவியானவர் உனக்கான வேண்டுதலை அவரே செய்வார். நீ என்ன சொல்லுவ தெரியுமா, ஆண்டவருக்கே ஆண்டவர் வேண்டுதல அப்படின்னு கிண்டல் பண்றல. இல்ல, இப்ப பாருங்க, நான் தான் எல்லாமே செய்ய போறேன், கரெக்டா? ஆனா நானே உனக்கு அப்படி ஏனோ கொடுக்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பவர் என்கிட்ட இருந்தாலும் சரி, அது ப்ரொசீஜரா என்ன செய்யணும், நடைபெற்றாதான் நடக்கும். அப்படியே வாயில சொல்லிட்டா இல்ல, அது ரைட்டிங்ல வரணும். அப்ப என்ன செய்யணும், நான் ரிப்போர்ட் எழுதும் போது என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்ல தெரியலையா, எடு இதை போடுப்பா, இதை பண்ணு, கொடு, நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆவியானவர் உங்களுக்கு செய்வது என்ன தெரியுமா, உனக்கு சொல்ல தெரியல, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, உனக்காக வேண்டுதல் செய்யறாரு. அது ப்ரொசீஜரா வந்த பிறகுதான் என்ன பண்ண போறாரு, அந்த வேண்டுதல் கேட்கப்படும். உடனே நீ அவரே சொல்லி அவரே இல்ல, உனக்கு தெரியலன்னு அவர் சொல்லி, ஏன்னா நீ சொல்லணும், உனக்கான பிரதிநிதி யாருப்பா, என்ன இயேசு, அவர் கொடுத்த தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார். அதனால உனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லி பயப்படாத, நீ ஜெபம் பண்ணு, உனக்கானதை என்ன செய்வார், அவங்கவர் அவரே வேண்டுதல் செய்வார். நீ அதையும் தான் செய்ய மாட்டேங்கிறே. ஒன்னும் உனக்கு தெரிஞ்சா ஒழுங்கா வேண்டுதல் செய்ய, இல்லைன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. எனக்கு செய்யலன்னு ஃபீல் எல்லாம் பண்ணாத. ஆவியானவர் உனக்காக என்ன செய்வாரா, பரிந்து பேசி சொல்றாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்வாரா, நீ பண்றதோட செம்மையா அவர் என்ன செய்வார், உனக்காக பரிந்து பேச அவர் வல்லமை உள்ள தெய்வம். இப்ப நீங்க இனிமேல் வேண்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா, இல்ல யாரா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறியா, தேவையே இல்ல. யார் தயவு உனக்கு வேண்டாம், தேவ ஆவியானவர். ஒருவேளை கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கற்றுக்கொள்ள முடியாது. நான் ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரே அந்த விட்டா இருக்காது, அது ரொம்ப தப்பு. உனக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தால், கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருந்தால் கற்றுக்கொள், அது எளிமையா இருக்கும். அதை விட்டுட்டு நாங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா பண்றது என்பது அது ரொம்ப பெருமையிலும் அகம்பாவத்திலையும் வந்துடும். தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன், படிப்பறிவு இல்ல, செய்யறதுக்கு வழி இல்ல அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக பேசுவார். ஆனா நீ நல்லா படிச்சிருக்கிற, பைபிள் எடுக்கிற, வசனம் எடுக்க உனக்கு தெரியும், எல்லாம் பண்ண, அதெல்லாம் நீ பண்ணணும். பண்ணிட்டு தான் உனக்கு மீறி முடியாததை அவர் செய்வார். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற, படிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், முன்னாலே தயார்படுத்த முடியும். ஆனா நீ ஆண்டு சொன்னா பாத்தியா, நீ போ, நான் பார்த்துக் கொள்வேன், என்ன பேச வேண்டும் என்பதை நம்ம ஆளு முக்காசு என்ன செய்யறது, ஒண்ணுமே ஜப வாழ்க்கையில் ஈடுபடாம எந்த ஒரு பிராக்டிஸுமே இல்லாம என்ன செய்யறது, வந்து நின்னுது, அப்புறம் ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் உனக்கு புரிந்து கொள், அவசர கதியில தேடுகிற உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. உனக்கு படிப்பறிவு இருக்கு, கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை நீ ப்ரிப்பேர் பண்ணணும். அதற்கும் மேல என்ன வேணுமோ அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான் சொல்வது எல்லாமே அறியாமல் இருக்கிறவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், சரியா வேண்டுதல் தெரியாதவர்களுக்கு தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, ஒருவேளை என் தகுதிக்கு மீறி இருக்குதுன்னா அப்ப கேளு, அப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்திருக்கிறேன், பிராக்டிஸ் பண்ணிருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன், வேத வார்த்தை என்ன செய்திருக்கிறேன், இது பண்ண பாடி பார்த்திருக்கிறேன், இதுக்கும் மேல யார்தான் பார்த்துக்கணும், அப்ப ஒப்புக்கொடு. அல்லேலூயா. சோ அதனால இதை நீங்கள் கவனமாக நீங்க என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று. ஆண்டவர் பார்த்துக் கொள்வதற்கு எதற்கு உனக்கு படிப்பறிவை கொடுக்கணும், படிக்காத முட்டாளே போதுமே, அவனை பயன்படுத்த போறாரு. எதுக்கு ஒன்ன முட்டாளா இருந்த ஒன்ன படிக்க வச்சு எதுக்கு பண்ணாரு, எளிமையாக்கத்தான். நீ சீக்கிரம் அதை புரிய வச்சுட்டு அதுக்கு பிறகு தேவ ஆவியானவர் கிரியை செய்தா என்ன ஆகும், இன்னும் அவர்கள் வலுப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். அப்ப அந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கடைசியாக என்ன செய்ய போறோம், ஏசாயாவின் புஸ்தகம் 2 வசனங்கள் இருக்கு, அதை நம்ம பார்த்து என்ன செய்யலாம், ஜெபிக்க நம்ம போகலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம்,
இப்படியா சொல்லுது 44 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியின் தாகம் இப்பொழுது வந்திருக்கிறதோ உங்கள் மேல என்ன செய்வாரு? அவர் ஆவிய ஊற்றுவார். தாகம் இல்லைன்னா இதை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. தாகம் வரணும்னா இவ்வளவு பேசுறேன். அதனால தாகத்தோடு நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு தண்ணீரை அவர் ஊற்றுவார். அப்போ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் அப்படின்னா உன் வாழ்க்கை வறட்சி அடைவதற்கு காரணம் உயிரற்ற நிலை. தேவ ஆவி உன்கிட்ட செயல்படல. அதனாலதான் உன் வாழ்க்கையில என்ன இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சிகளும் இல்ல, ஆவிக்குரிய கனிகளும் இல்ல, உலகத்திலே நீ ஜெயிக்கவும் முடியல, தோற்று போய் கொண்டு இருக்கிற. ஏன்னா நீ மாம்சத்தில் இருக்கிறபடினாலே வறண்டு போனது காரணம் அதுதான். இனிமேல் உன் வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? இனிமேல் வறட்சி இருக்கக்கூடாது. தேவ ஆவியானவரை நிரப்பும் போது வறட்சியில என்ன ஆயிடும்? செழுமையாக மாறும். வறட்சி போனவனே உன் வாழ்க்கையில என்ன வரும்? உற்சாகம் வருமா? அவ்வளவுதான். ரெஃப்ரெஷ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? வெயில் காலத்துல வறண்டு போயிருப்ப, கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி குடிச்சா இல்ல ஜூஸ் குடிச்சா எப்படி ஆயிடுது? அது போல தேவ ஆவியானவர் வறண்டு கிடக்கிற உன் வாழ்க்கையில என்ன கொடுப்பாரு? நல்ல உற்சாகத்தையும் பலனையும் ஸ்டாமினாவையும் என்ன செய்வாரு? அவர் கொடுப்பாராக. அப்ப சொல்றாரு பாருங்க, உனக்கு துணை செய்கிறவருமாக கத்த. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, உன் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும். அப்ப இந்த சந்ததி என்பதுன்னா அடுத்த தலைமுறைகள் மேல, உன் வாரிசுகள், உன் குழந்தைகள் மேல என்ன செய்வாரு? இந்த ஆசீர்வாதம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இந்த அபிஷேகம் நீ சரியா இருந்தீங்கன்னா இந்த அபிஷேகத்துக்கு அடுத்த பிள்ளைக்கு சொல்லி எல்லாம் கொடுக்க வேணாம். அடுத்தது இந்த அபிஷேகம் அந்த பிள்ளை மேல கண்டிப்பா வரும். அதற்கான வல்லமை அவளோடு கிரியை செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சந்தானம், அதுவும் உன்னுடைய என்னது? தலைமுறையாக தோன்றுகிற வாரிசு, உனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே தான். அதுலயும் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீ உன்ன மாதிரி டெய்லி ஜெபம் பண்ணு, கட்சிக்கு வாணி, இனிமேல் கூப்பிட வேண்டிய காலம் இருக்காது. உன் தலைமுறைகள் தானா எழுந்து ஜெபிக்கும், தானா எழுந்து தேவாலயத்துக்கு வரும், தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும். யாரால இது நடக்கும்? கர்த்தருடைய ஆவியை தாகத்தோடு பெற்றுக்கொண்டு அதை வாஞ்சித்து நிலையாக இருக்கிற பிள்ளைகளுடைய சந்ததிகள், சந்தானங்கள் இப்படியா நிலைத்து நிற்கும். சந்ததியாக இதை சுதந்திரிக்கும். போராட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இனி இருக்காது. நீயும் ஒழுங்கினமா இருந்து உன் பிள்ளைகளை அப்படி வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு போராடிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் சரியாய் செயல்பட்டால் உன் சந்ததிகள் என்ன செய்ய? ஒன்ன மாதிரி இனிமே கஷ்டப்படாது. தேவ ஆவி இல்லாம மாம்சத்துல போய் அழிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வேதனைப்படாது. அது தேவ ஆவியில் என்ன செய்யும்? ஜெயிக்கும். கடைசியாக மீகாவின் புஸ்தகம் 3:8 வசனங்களை நமக்கு அவர் சொல்லுகிறார். 3:8 வசனங்களை பாருங்க. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த தைரியத்துல இதை நீ சொல்லுகிறாய் என்று சொன்னால் அது தேவன் கொடுத்த தேவ ஆவியினாலே. சொன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ எங்களை பார்த்து பாவத்தை குறித்து கண்டிக்கிறாயா, உணர்த்துகிறாயா, சீர்பொருந்துகிறாயா? எல்லாத்தையும் வருகிற கேள்வி தானே. நீ என்ன அதை எங்களை சொல்றது? நீ நீதிமானா என்று கேட்கலாம். ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களை எச்சரிக்கிற வார்த்தை இதுதான். அவர் சொல்ற நல்லது சொன்னா என்ன செய்யணும்? கேட்டுக்கணுமா இல்லையா? ஒன்னும் நல்ல ஒண்ணு சிம்பிளா சொல்ற. ஒரு பிச்சைக்கார பிச்சை எடுத்துட்டே இருக்கலாம், சரியா? நீங்க வேகமா போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு ரோட்டுல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பிச்சைக்காரன் உங்களை பார்த்துட்டு என்ன செய்யறான்? போகாதீங்க ஐயா, போகாதீங்க ஐயா, அங்க பள்ளம் இருக்குன்னு கத்துறான். நீ என்ன செய்வ? பிச்சைக்காரனே போடா, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு திமுறா தெனாவட்டா போனீங்கன்னா அவ பள்ளத்துல விழுந்தான் சாவணும். உனக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை, உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் நல் வார்த்தைகளானால், உன்னை பாதுகாக்கக்கூடிய வசனம் ஆனால் யார் சொன்னாலும் என்ன செய்யணும்? நீ அதை கேட்கணும். பரிசுத்தம் இருக்கிறா, நீதி இருக்கிறானா இங்க எவனுமே அதை சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? உன்னை காப்பாற்ற வேணுமானால், உன்னை நிலைநிற்க வேணுமானால் நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய? கவனித்து கேளு. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் அதை உனக்கு எச்சரிக்கிறதுனாலதான் வெளிப்படுத்துறா. இல்லைன்னா அவன் பிச்சை எடுக்கணும், நீ செத்தானே என்ன, 1 ரூபா போடாத பையன் போனா என்ன ஆகும்? அவனுக்குள்ள உணர்வு இருக்கிறபடினால தான் உன்னை காப்பாற்ற முயற்சிக்கிறான். நீ அந்த மாதிரி அலட்சியம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கோ. நீதிமான்கள் தான் பேசணும்னா இங்க யாருமே நீதிமான்களே கிடையாது, என் தேவனை அன்றி. அவரால் தான் நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நல்ல புத்தி சொல்றானா, நீ கெட்டது செய்யறியா, திருந்த மனசு இல்லையா, ஒழிஞ்சி போ. திருந்துறவங்களை என்ன செய்யாத, நாசம் பண்ணாத. அதுதான் இருக்கிறதுல பெரிய பாவம் என்பதை நீங்கள் மறந்து, நீயும் திருந்தாம பிறரையும் திருந்து விடாம தடுக்கிற பாரு. இதை விட ஒரு பாவம் எந்த பாவமே கிடையாது. இந்த பாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்கவே மாட்டார். அதனாலே வசனம் தெளிவுபடுத்துகிறது. பாவத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் தான் ஒருத்தனை ஏற்படுத்துற. இந்த வார்த்தை மூலமா என் சுயத்துல இதை சொல்லல, உனக்கு தேவ வார்த்தை மொழிதான் பிரசிக்கிறேன். இந்த வார்த்தை யாருக்கு போகணும்னு நினைக்கிறாரப்பா? இனி நீ பாவம் செய்யக்கூடாது. என் ஆவியை நீங்கள்
துக்கப்படுத்த வேண்டாம் என்பதற்கு தான் அறிவிக்க சொல்லுகிறார். உனக்கு புத்தி இருந்தா என்ன செய்யணும், நீ திருந்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய ஆவியா அருகே என்னது, அருளிய பலம். என்னது பலம் என்றால் நீ நினைக்கிற மாதிரி உடம்புல வர பலம் கிடையாது. புரியுதா இல்லையா? தேவ பலம். என்ன செய்யறாரு, நீங்க நல்லா கவனித்துங்க. கோலியாத்தை எதிர்த்தது என்ன பலம்? தாவீது தவளோன்னு இருந்தவன், கோலியாத்து அப்படி இருந்தவன் மனுஷ பலத்தை தான் ஜெயிச்சானா? இல்லங்க, அது தேவ பலம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன பலத்தை கொடுப்பாரு? நீ எவ்வளவு ஜெயஜாண்டிக்கா இருக்கிறியா, நீ எவ்வளவு வீரதரமா இருக்கிறியாங்கிறது அவருக்கு தேவையில்லாத விஷயம். தேவன் மீது விசுவாசம் இருக்குதா, தேவன் மீதான ஈர்ப்பு தாகம் உனக்கு இருக்குதா, உன்னை அவர் பலத்தால் நினைச்சுவாரு. எவ்வளவு பெரிய பலவானையும் உன்னை வீழ்த்துவாரு. அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் என்ன பண்ணுவாரு, நியாயத்தினால. உன்னை எதுக்காக ஏற்படுத்துறாரு? நியாயத்தை நிலைநாட்டணும், மக்களை நியாயத்தின் பாதையில கொண்டு போக வைக்கணும் தான் அதை சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்லுகிறார், பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார். இந்த பராக்கிரமம்னா என்ன? பலம்னா தேவ பலம் இல்லையா? பராக்கிரமம்னா என்ன தெரியுமா? அந்த பலத்தை தாங்குகிறவர்கள் அர்த்தம். நான் சாதாரண மனிதனே, ஆனா எந்த கவலையும் சோர்வு வந்தாலும் என்ன செய்யறேன், தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன் என்ன இல்லையா? அதுதான் தேவன் எனக்குள்ளே பார்க்கிற பராக்கிரம சாதம். சொல்றாரு கிதியோனை பார்த்து பராக்கிரம சாலியே. ஆனா அவர் என்ன சொன்னாரு, நாங்களே இருக்கிறது செஞ்சது சத்து போலமான இருக்கிறோம், கடைசி தான் அறுவடை, இதை முடிச்சுட்டு என்ன செய்யணும் நாங்க. ஆனா அவர் பராக்கிரமசாலின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? பெரிய படைகளை நீ என்ன செய்ய போற அப்படின்னா எதை வச்சு உன்னை பராக்கிரமசாலி சொல்றா தெரியுமா? உடம்பு பலத்தை வைத்தல்ல, உடைய பேக்ரவுண்ட வைத்தல்ல, நீ எதிர்க்க போகிற காரியம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பலவானை வீழ்த்த போகிற தெரியுமா? அதற்கான மனோபலம் யார்கிட்ட இருக்கு? உனக்குள்ள இருக்கிறது. நீ என்னை நம்புவ, என்னை விசுவாசிப்ப, என் காரியத்தை செய்து முடிக்கும் வரை என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் என்கிறோம். உங்ககிட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறாரு தெரியுமா, உன் மேல ஒரு விசுவாசம் வைக்கிறாரு தெரியுமா, அதுதான் அது பராக்கிரமம். அவருடைய பலத்தை தாங்கி எதிர்கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போற பாரு, அதை முன்கூட்டியே கணித்ததினாலதான் உனக்கு என்ன பேர் வச்சார் அவரு, பராக்கிரமசாலி. உலகம் பார்க்கிற உடம்பை வைத்தல்ல, பேக்ரவுண்ட வைத்தல்ல, மக்கள் எவ்வளவு செல்வாக்கு இருக்கு என்பது அல்ல, நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய போற தெரியுமா? நீ சாதாரண ஆளுதான், ஆனா உனக்குள்ள இருந்து என்ன பண்ண போற, நான் வெளிப்படுகிற போது நீ எனக்காக என்ன செய்ய போற, எல்லாவற்றையும் ஜெயிக்க போற. ஹல்லேலூயா. மோசேக்கு அவர் மோசே சொல்ல நான் திக்குவாயி. ஆமா, அவனுடைய கிரிகளை கண்டு அவன் அழைக்கல, ஆனா அவன் எத்தனை பேரை கொண்டு வந்தான் ஞாபகம் வைத்து பாரு. 6 லட்சம் பேர் என்ன செய்திருக்கிறாரு, ஆனானுக்கு நடத்தினவர் என்பதை மறந்துடாதே. அப்போ எதிர்காலத்தை குறித்துதான், ஏன்னா வேற யாரும் ஓடிட்டு இருப்பான் பயந்து. மோசே என்ன செய்யல, அவர் பலத்திலையா இல்ல, அவர் செய்து முடிக்க போறார் பத்தியா, அதற்காக நிக்கிறார் தெரியுமா? அதான் பராக்கிரமம். தேவனுக்காக நான் நிற்கிறேன், தேவனுக்காக விசுவாசம் எதிர்க்கிறேன் நிக்கிறப்பார், அதான் என்னது பராக்கிரமம். இதற்கு உடம்பு பலமும் தேவையில்லை, மன பலமும் தேவையில்லை, உனக்கு மக்கள் செல்வாக்கும் உனக்கு தேவையில்லை. கர்த்தருக்காக நான் செய்து நிற்பேன். எந்த சூழலை அவருடைய சத்தத்தை கேட்பன் என்னைக்கு தேவாவிக்கு இடம் கொடுத்து நிக்கிறியோ உனக்குள்ள இந்த பராக்கிரமம் வெளிப்படும். எந்த சூழலிலும் அவருடைய காரியத்தை நீ என்ன செய்வ, செய்து முடிக்கும் வரை நீ ஓய்ந்து பலனற்று விழுந்துட மாட்ட. நீ விழுந்தால் என்ன செய்வ, திரும்ப எழுந்து ஓடுவே. அதான் பராக்கிரமசாலி. கர்த்தருடைய ஆவியானவர் தேவ பலத்தை உன் மேல வைத்து நீ என்ன செய்வ, உன்னை கொண்டு செய்கிறத என்ன செய்ய போறாரு, செய்ய வைக்க போகிறார். அதனாலதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்னவா இருக்கிறாங்க, பராக்கிரமசாலியார். எவ்வளவு பெரிய பலத்தை நீ என்ன பண்ண போற, ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறார். செபிக்கலாமா?